Hello everyone, this is Prashant. இந்த வீடியோவில் how to make new friends at schools or colleges இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் 3 டெக்னிக்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த 3 டெக்னிக்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கமெண்ட்டை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை அனுப்புனவரோட நேம் வந்து பழனிசாமி. அவர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதர் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு பாஸ்ட் 12 இயர்ஸாக எனக்கு ஸ்கூலில் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. கிளாஸில் ஒருத்தன் கூட என்கிட்ட வந்து பேச மாட்டான். நான் தனியாக தான் இருப்பேன். நானே தான் போய் யார்கிட்டயாச்சும் போய் பேசணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா கூட யாரும் வரமாட்டானுங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பழனிசாமி, ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. இது உங்களுக்காகவும் அண்ட் உங்களை மாதிரி இருக்க நிறைய பிரதர்ஸ் இதே சுச்சுவேஷனில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும்னா 2 குவாலிட்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஒன்று வந்து நீங்கள் ரொம்ப டாமினன்ட் பர்சனாக இருக்கணும். அதாவது ஸ்கூல்ஸில் இந்த கேப்டனாக இருக்கிறது, இல்லைனா யூ ஷுட் லுக் ஸ்மார்ட் அண்ட் குட் லுக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால எல்லாருமே இவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க கூட இருந்தால் ஒரு கெத்து, தனி கெத்து. ஸோ நம்ம இவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சேருவாங்க. ரெண்டாவது குவாலிட்டி என்னென்னா, யூ ஷுட் பி வெரி ஃபனி ஆர் ஹியூமரஸ். உங்கள் கூட இருந்தாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இவன் பேசினாலே ஏதாச்சும் காமெடி இருக்கும். இஸ் வெரி ஃபனி அப்படின்ற குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 2 குவாலிட்டியுமே என்கிட்ட இல்லை, ஆனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த 2 குவாலிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். ஸோ தேர் ஆர் 3 other techniques that I'm going to share in this video. The first technique is find an opportunity to help your classmate or someone uh, in your school. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தரை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் ஹியூமன் சைக்காலஜி படி நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஸோ he is a very good person அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. and he will find an opportunity to help you in return. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிளாஸில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஹெல்ப் பண்ணானுங்க. அங்கே உங்களோட அந்த ஹெல்பிங் ஆட்டிடியூடு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லணுன்னா, பிரசாந்தோட பழைய படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல. பிரசாந்த் அண்ட் கரண் நடிச்சிருப்பாங்க. அவர் காலேஜில் போய் சேரும் போது ஃபஸ்ட்டு கரண் அவங்களோட குரூப்லாம் ரேக் பண்ணுவாங்க, ரொம்பவே சண்டை போட்டே இருப்பாங்க. பட் ஆனால் பிரசாந்துக்கு வந்து அந்த காலேஜில் அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாரு, விட்டு கொடுத்து பார்ப்பாரு, எதுவுமே நடக்காது. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும். அதாவது கரண் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார். அந்த சுச்சுவேஷனில் பிரசாந்த் கரணை வந்து காப்பாற்றுவார். காப்பாற்றினோன்னே 2 பேருமே சேர்ந்துருவாங்க. கரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. ஸோ தட் இஸ் த டெக்னிக் யூ ஹாவ் டு யூஸ் இஃப் யூ வாண்ட் மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குரூப்பில் 1-2 பேர் கெத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் தட் பர்சன் டு ஹெல்ப். அவங்க ஏதாச்சும் ஒரு நீட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் அவங்க மாட்டும் போது ஃபைண்ட் வேஸ் ஹவ் யூ கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு தட் பர்சன். நீங்கள் அந்த ஹெல்ப்பை நீங்கள் அவங்களுக்கு பண்ணும்போது, ஸோ ஹீ வில் பி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹீ வில் வாண்ட் யூ டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைப்பாரு. ஸோ அவர் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. தட் இஸ் ஒன் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக் என்னென்னா, யூ ஹாவ் டு மேக் தி அதர் பர்சன் ஃபீல் கம்ஃபர்டபுள். இதில் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட சரி இவன் தனியாக இருக்கான், நம்மக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். நம்மளோட சோக கதை, நம்மளோட சந்தோஷமான கதை, நாய் செத்து போன கதை, ஆக்சிடென்ட் ஆன கதை, இப்படி நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், அடுத்த வாட்டி இவன்கிட்ட வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க.
மேக் தி அதர் பர்சன் ஃபீல் கம்ஃபர்டபுள்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, யாராச்சும் ஒருத்தர் உங்கள் கூட பேசணும்னு நினச்சாங்கன்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க் மோர் கொஸ்டின் ஆன் டு தி அதர் பர்சன். அவங்க லைஃப்பை பற்றி நிறைய கேள்விங்க கேளுங்க. அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்களோட ஜேர்னி சொல்லுங்கள். அதுலேருந்து லிசன் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி அவங்கள பற்றி நம்ம நிறைய கேள்விங்க கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஹாப்பி ஃபீல் வரும். நம்ம எது சொன்னாலும் இவன் சந்தோஷமாக கேட்குறான். ஸோ அவங்க அடிக்கடி உங்க கூட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை மேக்கிங் தி அதர் பர்சன் ஃபீல் கம்ஃபர்டபுள். 3வது டெக்னிக் வந்து, சரி நீங்கள் இந்த 2 டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணி உங்கள் கிளாஸில் உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க முடியலன்னா, த தேர்ட் டெக்னிக் இஸ் யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக் டு அ நியூ பர்சன் எவ்ரி டே. அதாவது தினமும் ஒரு நாள் ஒருத்தர் கூட போய் பேசுங்க. சில பேர் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் சில பேர் வந்து உங்களை மாதிரியே இருப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆளை நீங்கள் ஃபைண்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இஃப் யூ ஃபைண்ட் த ரைட் பர்சன், அவங்க கூட ஒரு கனெக்டில் இருங்க. அவங்க உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் கோயிங் அண்ட் டாக்கிங் டு எவ்ரி பர்சன் எவ்ரி டே, then definitely you will find the right person as your friend. So these are some of the 3 techniques எனக்கு சரின்னு பட்ட விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா you can apply it in your life, Palnisami, and if it works out then comment in my video, so நானும் தெரிஞ்சுக்கிறேன் how it works. I am done.